எனக்கு ஒரு கார் ஓட்டணும் சொல்கிறேன். கார் ஓட்டுவது இப்படி இல்லை, நான் வந்து இப்போ எனக்கு 21 வயசு ஆச்சு. 21 வயசு ஆகி போச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு. இப்போ கார் ஓட்ட கற்றுக்கணும். ஆனால் இப்போ டிரைவிங் கிளாஸ் போனால் செட் ஆகாது நம்மளுக்கு. சரிங்க. அவங்க கற்றுக் கொடுத்து பொறுமையாக கற்றுக் கொடுப்பாங்க, செட் ஆகாது. சரிங்க. அதனால் நம்ம வந்து இந்த வாங்கிட்டு கார் கற்றுக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கார் டோரை திறக்கவும். சரி, அடுத்த செகண்ட் ஏறி உட்காரவும். இது கேட்கல. கார் ஓட்டுறதுக்கு உட்காரத்துக்கு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் உட்காந்து கார் ஓட்டும் பொழுது முதலில் வண்டியை ஸ்டார்ட் செய்யவும். சாவி போடாமல் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த சாவி போட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்யவும். ஓகே. அப்புறம் அடுத்தது அதற்கு பிறகு கியர் வந்து நியூட்ரலில் இருக்கிறதா? கியர் அது தெரியும் சொல்லுங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கியர் ஓகே, கரெக்ட். ஓகே. கியர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நியூட்ரல் எல்லாம் கியரில் இருந்ததுன்னா வண்டி வந்து தடக்கணும். இல்லை, இப்போ நியூட்ரலில் வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடணுமா? நியூட்ரல்லேருந்து கிளச்சை ஃபஸ்ட்டு மெரிக்கணும். கிளச்சை மெடிச்சு முதல் கீரை போடுவோம். கிளச்சு மெரிக்கலாம். சாணியை மெரிச்சிங்கன்னா நாத்தடிக்கும். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கிளச்சை மெரித்து முதல் கீரை போட்டவுடன் வண்டி கிளம்பும். ஓகே. நேராக போய் புளிய மரத்தில் முட்டும். சீக்கிரமாக கற்றுக்கொள்ளலாம். காரை சொந்தமாக வாங்கி கொண்டு முட்டவும். திருத்தங்கள். ஓகே. இப்போ கார் ஓட்டுறது ஈஸியாக, பைக் ஓட்டுறது ஈஸியா? பைக் ஓட்டுறது தான் ஈஸி. எப்படி சொல்கிறீங்க? பைக்குனா நம்ம வெளியிலே ஓட்டிட்டு போவோம், முன்ன எப்படி தெரியும் போயிடலாம். கார் வந்து ஒரு லென்த்து, நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து திருச்சிலேருந்து பாண்டிச்சேரி அந்த லென்த் இல்லைங்க. செம காமெடி. நான் நாளைக்கு பார்க்குறேன் அதை பற்றி. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ்ஸை நான் கிராஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த லென்த், இந்த கேப்பில் போகணும். அந்த பக்கம் 2 வீலர், இந்த பக்கம் பஸ்ஸு, ரெண்டுத்துக்கு நடுவில் கரெக்டாக போக முடியுது. நம்ம அந்த லென்த் அதை கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணணும். அது ஸ்கேல் வச்சு ஸ்கேலு, தெர்மாமீட்ரு, இந்த மீட்ரு ஏற்றுவாங்க. இன்ச் டேப் ஏற்றுனீங்கன்னா அளந்துக்கலாம். பஸ்ஸோட அளவும் காரோட அளவும் அளந்துட்டு. பஸ் ஓட்டுறது ஈஸியாக, கார் எப்படி? பஸ் ஓட்டுறது செம்ம ஈஸி. மேலே ஏறி உட்காந்துப்பீங்க, அதனால் ஈஸியாக ஓட்டலாம். இன்னும் டிப்பர் லாரி ஓட்டிங்க, அதோட அருமை. டிஃபன் லாரினா டிஃபன் தருவாங்க அந்த லாரி. நான் சொல்லுவது டிப்பர் லாரி. மண் லோடுலாம் அடிப்பாங்களா அந்த டிப்பர் லாரி. அது ஓட்டிங்கன்னா பைக்கர் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இப்போ என்னதான் சொல்ல வரீங்க கருத்து? நடந்து போவது அதை விட சிறந்தது. நடந்து போனாலும் இப்போ நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல. நடந்து போகும்போது சிந்தனைகள் ரோடை பார்த்து நடக்கும். சைடில் இருக்க பிகரை பார்த்து நடந்தால் நிறைய ஆக்சிடென்ட். அவங்களுக்கு சொல்றது லாஜிக் காட்டுங்க. நடந்து போகும்போது இதை குடிச்சிட்டு வரவங்க, நீங்க ஏங்க குடிக்கிறீங்க? நடந்து போக சென்று கூறினால் குடிக்காம செல்லணும். நாங்க சொல்றது வண்டியில எதிர்க்க வரவங்க, குடிச்சிட்டு வரவங்க, அவங்க எதிர்க்க குடிச்சிட்டு வரவங்க. அவங்க ஒரு வாரமா போங்க, நீங்க ஒரு வாரமா பிளாட்ஃபார்ம்ல நடந்து போங்க. நாங்க பிளாட்ஃபார்ம் போனாலும் நடு ரோட்ல நீங்க ஏங்க நடக்குறீங்க? ஏங்க கேளுங்க, குடிச்சிட்டு வர பசங்க வந்து முட்டுவாங்களா? உங்க விதி அப்படி இல்லைங்க. உங்க விதி கால அதர முடியும்னா முடிஞ்சுதான் அவனுக்கு. விஜய் வீட்டுல இருக்கிறா, அது அப்பா விஜய் பாபிஸ் இருக்கிறா. நான் சொன்னது உங்க விதி. விதி என்பது உங்க தலையெழுத்து. அதுதான். இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க நடந்து போனா மட்டும் அது உங்களுக்கு நடந்து போனா வீட்டுல இருக்கலாம்ல. வீட்டுல இருந்தா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விதி எப்படி போனன்றதோ அதான் விதி. விஜய் போங்க. விஜயை பத்தி நீங்க பேசுறீங்க. நான் விஜய் பத்தி பேசுறேன். விஜய் பத்தி பேசுறேன். விதிதான் சொல்றேன். அப்ப நீங்க கார்ல போனாலும் சேஃப் இல்லைன்னு சொல்றீங்க, பைக்ல போனாலும் சேஃப் இல்லைன்னு சொல்றீங்க. பெட்லயே படுத்து தூங்குங்க, வேற எங்கேயும் போகாது. அது லைஃப் இல்லைங்க, வாழ வேண்டிய லைஃப் இல்லை. எங்க அம்மா சொன்னாங்க பாய்வுட் ஆக்சிடென்ட் மாரி. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. வண்டி ஓட்டலன்னா நான் எல்லாரும் கஷ்டமா ஃபீல் பண்ணிடுவேன். முன்னாடி நான் பார்த்து ஓட்டினா தான் நம்ம ஃபீல் பண்ணாம போக முடியும். இல்லைன்னா எல்லாருமே சேர்ந்து ஃபீல் பண்ண வேண்டியதான். பாய் சொல்லிட்டு கிளம்பணும். கார் ஓட்டுறது ஈஸியா, பைக் ஓட்டுறது ஈஸியா, நடந்து போட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எது ஈஸின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுங்க. பாய். நீங்க லாஸ்ட் சொல்றேன் என்ன சொல்லுங்க? எதுவும் வேண்டாம், வைத்து விடுவோம் அண்ணா. எதுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்கணும்னா பிபி என்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை கேளுங்கள், உங்களுக்கு பிபி தானாக வந்துடும். நன்றி, வாழ்க வளமுடன். ஏறுறது எனக்கு பிளாக்ல வாங்கி குட்டிக்கிற சரக்கு எரியுது நெருப்பு. நான் வேக வச்ச பருப்பேன், சண்டை மட்டும் வேணா அப்புறம் ஆகிடுவேன் கடுப்பேன். ஏறுறது எனக்கு பிளாக்ல வாங்கி குட்டிக்கிற சரக்கு எரியுது நெருப்பு. நான் வேக வச்ச பருப்பேன், சண்டை மட்டும் வேணா அப்புறம் ஆகிடுவேன் கடுப்பேன். அடிக்கிற வெயிலில் நடக்கிற மடியில காலில் வேகுது, மூஞ்சல வாட்டிது.